அன்பான அருமையான பரிசுத்த தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அவர் வருகையிலே சேர்ந்து கொள்வதற்குரிய ஆயத்தம் அடைவதற்கு தேவனாய் கர்த்தர் சபையையே ஆதியிலே எழுப்பினார். சபையை கொண்டே, சபையின் ஊழியத்தை கொண்டே, சபையின் அப்போஸ்தலனை கொண்டே தம்முடைய பரிசுத்தமான வருகைக்கென்று சபையை ஆயத்தப்படுத்தும் ஊழியம் செய்ய தேவன் அநாதி தீர்மானம் அவிதமாய் இருக்கிறது என்பதை நாம் அநேக வேத வசனங்களை கொண்டு தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தல ஊழியத்தின் மூலமாகவே ஆண்டவருடைய வருகைக்கென்று சபையை பூர்ண மகிமடைய சபையாக ஆயத்தப்படுத்த ஆவியான சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் அப்போஸ்தலனை கொண்டே சபையை பயன்படுத்தி சாத்தானை வீழ்த்துவதற்கு தேவன் சித்தம் கொண்டு அப்போஸ்தல ஊழியத்தின் மூலமாக சபை பூர்ணமடை விடாதபடிக்கு சபையை வீழ்த்தின பொல்லாத சத்ருவானவனை ஜெயிக்க சபையை கொண்டே ஆண்டவர் சபையின் ஊழியர்களாகிய அப்போஸ்தலனை கொண்டே சாத்தானையும் பாதாளத்தையும் மேற்கொள்ள தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள நம் ஆண்டவர் நமக்கு தம்முடைய வேத வசனங்களை கொண்டு போதித்தருள்வாராக. ஒரு இமைப்பொழுது நம்முடைய கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான அன்பு பிதாவே, ஆதி முதற்கொண்டு சாத்தானானவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறானே, ஆதி முதற்கொண்டு பிசாசானவன் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறானே. ஆண்டவரே, பொல்லாங்கனால் பிறந்த எவனும் பொய்யனாய் இருக்கிறானே. ஆனபடியால் ராஜா, இந்த பொல்லாங்கனை வீழ்த்தும்படியாக சபையை எழுப்பினீர். சபை மூலமாக சத்தியத்தை நிலைநாட்டி சத்ருவாய் சாத்தானை வீழ்த்தி பாதாளத்திலே தள்ளி அடைத்து மனுக்குலம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள கர்த்தர் நம்முடைய சபையின் ஊழியத்தையும் நிலைநாட்டுகிறதாக வாக்கு பண்ணியிருக்கிறீர் ராஜா. அதற்கு ஏதுகரமான சத்தியங்களை எங்களுக்கு அறிவித்துக் கொடுத்து தியானம் செய்து வருகையில் சாத்தானை ஜெயித்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துடன் மகிமையின் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, பாதாளம் எப்போதும் பாதாளத்தின் அதிபதியாய் பிசாசானவன் அவன் எப்போதும் பாவம் செய்து மனுக்குலத்தை பாவம் செய்கிறவர்களாக வைத்து அவர்களை பாதாளத்திற்கு கொண்டு போகவே அவன் திட்டமிட்டு மக்களை ஜனங்களை அழித்து கொண்டு வருகிறான் என்பதை நாம் அறிந்தவர்களாயிருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசானவன் மனுக்குலத்தை பாவம் செய்ய தூண்டுகிறவனாய் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். ஆனபடியினால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி முதற்கொண்டு பாவம் செய்து கொண்டிருக்கின்ற பிசாசானவன், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வீழ்த்தின பிசாசானவனை அதே மனிதனை கொண்டே வீழ்த்த வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஆனபடியினால் பாவம் செய்ய தூண்டப்பட்ட அதே மனிதர்கள் தேவனுடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பாவமாக கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டு அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் தம்முடைய ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை என்றென்றைக்கு பூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்று சத்திய வசனத்தின்படி
பூர்ண பரிசுத்தவான்களாக அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை தம்முடைய சரீரமான சபையாக அவர்களை சேர்த்து அந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியம் என்ற சபையை கொண்டே சாத்தானை வீழ்த்தும்படியாக, சாத்தானை பாதாளத்திலே அடைக்கும்படியாகவே தேவன் சித்தம் கொண்டபடியினால் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த களிமேலின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்படியானால் சாத்தானையும் சாத்தானுடைய கிரியைகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு சபை என்றால் அந்த சபை கல்லின் மேல், இந்த களிமேல் சபை கட்டுவேன். இந்த கல் யார்? பேதுரு என்று சொல்லுகிறார். பேதுரு என்றால் கற்பாறை என்று சொல்லப்படுகிறது. இந்த அப்போஸ்தலன் மேல் கட்டக்கூடிய சபையால் மாத்திரமே சாத்தானை ஜெயித்து சபை ஆண்டவருடைய வருகையிலே சேர்த்து கொள்ளப்பட முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. வேதாகமத்திலே ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசிக்க போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். பொதுவாக தேவன் சபையை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசிக்க போடுவார். பரிசுத்தத்திற்கு எதிராளியான சாத்தான், தேவனுக்கு எதிராளியான சாத்தான் சீக்கிரமாக சபையின் பாதங்களின் கீழே சபையால் நசுக்கி போடப்படும்படி அவன் சபையின் பாதங்களில் என்றால் அப்போஸ்தலனுடைய பாதங்களில், அப்போஸ்தலனுடைய ஊழியத்தில், அப்போஸ்தல உபதேசத்தில், அப்போஸ்தலனை கொண்டு கட்டப்படுகிற சபையில் அவன் மிதிக்கப்படுகிறான், அழிக்கப்படுகிறான். அந்த சபை ஒன்றினால் மாத்திரமே இந்த மேன்மையான ஊழியத்தை செய்ய முடியும் என்பதினாலே பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே எபேசியருக்குரிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறபடி, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டாகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்துள்ளார் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார். கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு சபை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த சபை அப்போஸ்தலனை கொண்டு கட்டப்பட்டதாக, அப்போஸ்தலனால் நடத்தப்படுகிறதாக, அப்போஸ்தலனுடைய உபதேசங்களினாலே வளர்க்கப்படுகிற சபையாக இருக்க வேண்டும். அந்த சபையை சாத்தான் வீழ்த்த அவருடைய பாவக்கிரியை சபையிலே அவன் அனுப்புகின்ற பொழுது அதை எதிர்த்து வீழ்த்துகின்ற சபையாக அதை வளர்க்க அப்போஸ்தலனை கொண்டு எழுப்பப்படுகிற ஊழியத்தினாலே முடியும் என்று சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கின்றேன். கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் என்றால் இங்கே சபை, 1ஆம் வசனத்தின்படியான சபை. அன்றி ஒரு பெரிய அடையாள வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசில் 12 நட்சத்திரங்களும் கிரீடம் இருந்தன என்று வாசிக்கிறோம். அவள் பாதங்களின் கீழே சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சந்திரன் இங்கே அப்போஸ்தலனை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலனை கொண்டு கட்டப்படுகிற சபை, அப்போஸ்தலனால் தாங்கப்படக்கூடிய சபையை சாத்தானானவன் 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவள் என்றால் சபை. சபை கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்றால் அவளை விழுங்கி போடும்படியாக அவளுக்கு முன்பாக சர்ப்பமானவன் நின்றான் என்று நான் வேதத்திலே நான் வாசிக்க முடிகிறது. 4ஆம் வசனத்திலே அதன் வால் வானத்தின் நட்சத்திரம் 3 இழுத்து அவை பூமியில் விழத்தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகின்ற ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சொற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஆக எதிரும் புதிருமான நிலை கிருபைங்கால சபையை வளர்ந்து ஆண்டவருடைய வரிகளே சேர்ந்து கொள்ள விடாதபடிக்கு தடை செய்யும்படியாய் சத்ருவானவன் ஆதி முதற்கொண்டு
அந்த வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறான். வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரை மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படிக்க கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரை தரித்தவர்களையும் அந்த சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசி கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கல்லில் உயிரோடு தள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. இவ்விதமா கடைசி வரைக்கும் சாத்தானானவன் சபையோடு போராடுகிறான், இயேசுவின் நாமத்தோடு போராடுகிறான், அப்போஸ்தலனோடு போராடுகிறான், அப்போஸ்தலனை கொண்டு கட்டப்படுகிற சபையோடு ஸ்திரீயோடு போராடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனபடியினாலே இந்த சாத்தானுடைய சகலவிதமான தந்திரங்கள், போராட்டங்கள், இவை யாவற்றின் மேலும் ஜெயங்கொண்ட சபையாக வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஸ்ரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கலியின் 2 சிறைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. வனாந்தரத்திற்கு பறந்து போனால், அந்த பாம்பின் முகத்திற்கு விலகினால் சாத்தானை ஜெயித்து அவனை தோற்கடித்து ஜெயங்கொண்டு வனாந்தரத்திற்கு பறந்து போனால் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருகையிலே நீ சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு உன்னை தகுதிப்படுத்தும்படியாக, சபை வளரும்படியாக, சபையை ஆண்டவர் சாத்தானை ஜெயித்த சபையாக வளர்க்கவே விரும்புகிறார். சபையுள்ள ஊழியர்கள், அப்போஸ்தலனோ தீர்க்கதரிசியோ சுவிசேஷகரோ போதகரோ மெய்ப்பரோ, 5 விதமான ஊழியமோ, 5 ஊழியங்களுக்கு உட்பட்ட சபையோ, எந்த சபையானாலும் சாத்தான சபை வீழ்த்தும்படி போராடுகின்ற பொழுது அந்த சாத்தானை ஜெயிக்கின்ற சபையாக இருக்க வேண்டும். வேதத்திலே நான் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவது இல்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆக ஜெயங்கொள்ளுகிறவனை தேவன் எதிர்பார்க்கிறார், ஜெயங்கொள்ளுகிற சபையை தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற சபை சாத்தானை எதிர்த்து நின்று தீங்கு நாட்களிலே உங்களுக்கு அவனால் உண்டாக்கப்படுகிற போராட்டங்கள் நிறைந்த நாட்களிலே, அவன் உங்களோடு போராடுகின்ற நாட்களிலே, உங்களுக்கு அவனால் தீங்குகள் உருவாக்கப்படுகின்ற நாட்களிலே அவனை நீங்கள் எதிர்த்து நின்று ஆவிக்குரிய பலத்தால் அவனை வீழ்த்தி அவன் மேல் ஜெயங்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் ஜெயங்கொண்டு தேவனுடைய சிங்காசனத்திலே நீங்கள் அமர்வீர்கள். வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க கொடுப்பேன். தேவனுடைய சியோனிலே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் சாத்தானை ஜெயிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, சத்ருவாய் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய சபையாக, எந்த சபையால் ஜெயங்கொண்ட சபையாக நிற்க முடியும் என்றால் அப்போஸ்தலனை கொண்டு கட்டப்படுகிற சபையாலேயே அவனை ஜெயிக்க முடியும், சாத்தானை வீழ்த்த முடியும். சபை வனாந்தரத்துக்கு பறந்து போய் சீயோனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று நாம் அறிய முடிகிறது. இந்த அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன? அப்போஸ்தலர்கள் என்றால் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்றே பொருளாய் இருக்கிறது. வேதாகமத்திலே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் என்று வாசிக்கிறோம். என்னை அனுப்பினவர் என்று யோவான் ஸ்நானன் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உலகத்திலே சாத்தானை ஜெயிக்கும்படியான பரிசுத்தவான்களை எழுப்பி அவர்களை சபையாய் கூட்டி சேர்த்து அவர்களை கொண்டு சாத்தானை வீழ்த்தும்படியாக ஆண்டவரால் எழுப்பப்படக்கூடிய சபைக்கு அந்த ஊழியம் செய்ய தேவனால் அனுப்பப்படுகிறவர்களானவர்களே அப்போஸ்தலராய் இருக்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம்
21 வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார் பார்க்கிறோம். பிதாவினால் உலகத்திலே சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு சபையை எழுப்புவதற்கு அப்போஸ்தலனை கொண்ட ஊழியம் செய்து, அந்த ஊழியத்தின் மூலமாக பூர்ண பரிசுத்தத்தை அடைந்த சபையை கரைதிரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மகிமுள்ள சபையாக அவருக்கும் நிறுத்திக் கொள்ளும்படியாக இந்த அப்போஸ்தலன் என்று அனுப்பப்பட்டவர்களை கொண்டு ஆண்டவர் சபை எழுப்புகிற ஆனபடியால் பேதுருவை பார்த்து சொல்கிறார், கேபாவாய் இருக்கிறாய், நீ ராயாய் இருக்கிறாய், இந்த ராய் மேல் என் திருச்சபை கட்டுவேன். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனை கொண்டு கட்டப்படுகிற சபை மாத்திரமே சாத்தானை ஜெயித்து ஆண்டோடு வருகிற சேர்த்து கொள்ளப்படுகின்ற சபையாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்களானவர்களாகவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் இருப்பதாகவே இந்த வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. தேவனால் அப்போஸ்தலனாக அனுப்பப்படுகிறவர்கள் தானாய் ஏற்படுகிறது இல்லை. இவர்கள் தேவனாலே தேவனுடைய சமூகத்திலே இருந்து ஊழியர்களாக அனுப்பப்படுகிறார். நாம் வாசித்தோம் யோவான் 1:33 ஞானஸ்நானம் கொடுக்கும்படி யோவான் ஸ்நானம் அனுப்பப்பட்டான் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் உங்களுக்கு அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இயேசுவானவர் கொடுக்கும்படியாக வரப்போகிறார் என்று இவ்விதமாய் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் யோவான் ஸ்நானம் ஒரு அப்போஸ்தலன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆனபடியினாலே அப்போஸ்தலனாக இருக்கக்கூடியவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்கு உண்மையை சொல்கிறேன் சொல்கிறார். தேவனுடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு பிரசங்கித்து ஜனங்களை மீட்டு அவர்களை ஆண்டோடு வரிக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியான அப்போஸ்தலனாக பிரசங்கியாகவும் சத்தியத்தை விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வருகை, ஆண்டவருடைய இயேசுவினுடைய வருகையை காணப்பட சபைகள் ஆயத்தமாக வேண்டுமென்றால் அது அப்போஸ்தலனை கொண்டு எழுப்பப்படுகின்ற சபையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் கொண்டு எழுப்பப்படுகிற சபையினாலே சத்துருவாய் சாத்தான் வீழ்த்தப்பட்டு ஜெயங்கொண்ட சபையாய் ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி வேத வசனங்களும் போதிக்கிறது. இந்த சபையின் அப்போஸ்தல ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் அவர்களை அனுப்பினார், எழுப்பினார், நியமிக்கப்பட்டார்கள் என்று நாம் அறிய முடிகிறது. இவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் அதிகாரங்களை கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்றார் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலன் காலத்திலேயே திறவுகோலை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தருவதாக தேவன் வாக்குப்படுகிறார். அப்படியானால் அதன் பொருள் என்ன? இந்த ஒரு அப்போஸ்தலனை தேவன் அனுப்புகிறார் என்றால் அந்த அப்போஸ்தலனை கொண்டே சபையுள்ள பிள்ளைகளை பூர்ண பரிசுத்தவான்களாக வளர்த்து அந்த சபையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு உரிய அலங்கார வாசலின் கதவை திறப்பதற்குரிய திறவுகோலை ஆண்டவர் அப்போஸ்தலனுக்கு கொடுத்து அனுப்புவதாக நாம் அறிய முடிகிறது. இந்த அப்போஸ்தலன் சபையுள்ள பிள்ளைகளை, விசுவாசிகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊழியத்திலே ஒரு ஆத்துமாவை பாவம் கட்டியிருக்கிறது என்றால் அந்த பாவ கட்டுகளை அறுப்பதற்கு, அவிழ்ப்பதற்கு இவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நீ கட்டுகிற பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்திலே கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலன் ஊழியத்தை கொண்டு ஜெயங்கொண்ட சபையை கட்டியெழுப்பதற்கு ஆண்டவர் அப்போஸ்தலனுக்கு ஒரு விசுவாசியை சத்ருவாய் சாத்தானுடைய பாவங்களால்
கட்டப்பட்டு இருக்கிறதாக காண்பார் என்றால் அந்த பாவங்களுடைய கட்டுகளை அவிழ்க்க இவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை குறித்து தான் வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22, 23 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவருக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆத்துமா பாவம் செய்த பாவியாக இயேசுவின் சத்திய வசனத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட விரும்புகிறார் என்றால் அந்த ஆத்துமா மனம் திரும்புவதற்கு முன்பாக செய்த அத்தனை பாவ கட்டுகளையும் அவிழ்ப்பதற்கு, அவிழ்த்து அவர்களை விடுவிப்பதற்கு ஆண்டவர் இந்த அப்போஸ்தலனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்கும். இயேசுவின் ஊழியம், இறுதி 3 ஆண்டுகால ஊழியம், மனுஷர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதலை என்று பாவ மன்னிப்பு இல்லை. ஆனபடியினாலே சிந்தின இயேசுவின் ரத்தத்தினாலே மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பு உண்டு என்ற நியமம் ஏற்படுத்தப்பட்டாயிற்று. இப்பொழுது அந்த நியமத்தின்படியாக பாவியாயிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டு பரிசுத்தவானாக மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்றால் அப்போஸ்தலனிடத்தில் செல்ல வேண்டும். அப்போஸ்தலனில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்திலே இவன் தன் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அப்போஸ்தலனில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய அந்த ஆத்துமாவுடைய பாவத்தை மன்னித்து அந்த ஆத்துமா கட்டப்பட்டு இருக்கிற பாவ கட்டுகளை அவிழ்த்து விடுகிறார். அதைத்தான் சொல்கிறார் யோவான் 20, 23 எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவருக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிலர் மனம் திரும்பாத நிலையில வந்து யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புகள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாகி இருக்கிறது, மனம் திரும்புதலுக்குரிய கனி கொடுங்கள் என்று சொல்லி பிரசங்கித்த பொழுது மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது 5ஆம் வசனம், யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேசத்தார் யாவரும் யோவான் ஸ்நானத்தில் சென்று அவனிடத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞானஸ்நானம் பெற்றார் என்று வாசிக்கிறோம். ஆமரிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த யோவான் ஸ்நானகன் பிறகு ஆண்டவர் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார் என்று நாம் அறிய முடிகிறது. அந்த அப்போஸ்தலரில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக தங்கள் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அந்த பாவங்கள் அவர்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தவான்களாக்கப்படுகிறார்கள். இவ்விதமாக இந்த அப்போஸ்தலனை கொண்டு ஒரு மனுஷன் கட்டப்பட்டு இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறின மனுஷனாக நிறுத்துவதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த அப்போஸ்தல ஊழியத்தை பயன்படுத்துகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அப்போஸ்தலனை கொண்டு அறிவிக்கப்படுகிற உபதேசங்கள், ஊழியங்கள், ஒப்புரவாதின் ஊழியம் தேவன் இந்த அப்போஸ்தலனை கொண்டு அறிவிக்கப்பட்டதாகவே நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 19ஆம் வசனத்திலே தேவன் உலகத்தாருடைய பாவங்கள் எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாதின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அப்போஸ்தலத்தில் ஒப்புவித்தார் உபதேசத்தை. ஆனபடியாலே அந்த உபதேசத்தின்படியாக ஒரு பாவியானவருடைய பாவம் அவன் அப்போஸ்தலன் இருக்கக்கூடிய ஆவியானவர் அறிக்கை செய்யும் பொழுது ஆவியானவர் அந்த அப்போஸ்தலனை மன்னிக்கிறார். மன்னிக்கப்பட்ட அவன் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தவானாக மாற்றப்படுகிறான். அப்படியாகவே அவனை அவன் வாழ்க்கையிலே, அவனுடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே கரைதறி ஒன்றுமில்லாத அவனுடைய ஆவியாத்மா சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளில் குற்றமற்றதாய் காணப்படும்படியாக அவனை பூரண சுத்தவானாக ஆயத்தப்படுத்தும் ஊழியம் இந்த அப்போஸ்தல ஊழியத்தை கொண்டே ஆவியானவர் செய்கிறார் என்று சாத்தானை வீழ்த்தும்படியான ஊழியத்தை செய்து நிறைவேற்றி அவன் பிடியிருந்து விடுவிக்கப்பட பரிசுத்த தேவ ஜனங்களை
ஆண்டவருடைய வருகையிலே சேர்த்து விடும்படியான இந்த ஒப்புரவாத ஊழியத்தை அப்போஸ்தலனுக்கு கொடுத்தபடியினால் இந்த அப்போஸ்தலனை கொண்டு 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முலாவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதா என்று வேதம் சொல்கிறது. குற்றமற்றதான ஒரு ஆத்மாவாக, குற்றமற்றதான ஆத்மாக்களுடைய ஐக்கியம் என்ற சபையாக, அந்த சபையை கொண்டு சாத்தானை வீழ்த்தி ஜெயிக்கொண்டு ஆண்டவர் இயேசுவின் வருகையிலே கற்புள்ள கன்னியாக ஒப்பு கொடுத்து அவர் வருகையிலே அவரோடு இவரை சேர்த்து விடுவதற்குரிய ஊழியத்தை செய்ய இந்த அப்போஸ்தலனை பயன்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அப்போஸ்தலனை கொண்டே சபையை தேவன் ஆயத்தப்படுத்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரும்போது அவரிடத்திலே மணவாட்டியாக கற்புள்ள கன்னிகையான மணவாட்டி சபையாக ஒப்பு கொடுக்க அப்போஸ்தலனை தேவன் நியமிக்கிறார். ஆனபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சபை அப்போஸ்தலனை கொண்டு எழுப்பப்பட்ட சபையாக இருக்கிறதா? அப்போஸ்தல ஊழியம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? அப்போஸ்தலன் மூலமாய் ஆவியானவரால் மன்னிக்கப்படும் மன்னிப்பின் உபதேசம், ஒப்புரவாதின் உபதேசம் ஊழியம் சபையில காணப்படுகிறதா? அப்போஸ்தலன் இருந்தால் அல்லவா உங்களை கற்புள்ள கன்னியராக வளர்ப்பித்து மணவாளன் இயேசு வரும்போது உங்களை மணவாட்டியாக ஒப்பு கொடுக்க முடியும். அந்த மேன்மையான ஊழியத்தை செய்து நிறைவேற்ற ஆண்டவர் அப்போஸ்தல ஊழியத்தை நியமித்தார் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து அதற்கு தங்களை ஒப்புவித்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு பிதாவே, பாதாளத்தை அதிபதியாய் சாத்தானை ஜெயித்து அவன் கரத்தில் அகப்பட்டிருந்த ஆத்துமாக்கள் விடுதலையாக்கி ஒப்புரவாதில் ஊழியத்தை உபதேசத்தையும் கர்த்தாவே அப்போஸ்தல ஊழியத்தில் நிலைநாட்டி ஜனங்களை ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற்றி பூர்ணபரிசுத்தவான்களாய் ஆயத்தப்படுத்தி வருகையிலே சேர்த்துக் கொள்ள கரத்திலே கற்புள்ள கன்னியான மணவாட்டியை ஒப்புவிக்க ஜெயங்கொண்ட சபையாய் ஒப்புவிக்க ஜெயங்கொண்ட நித்திய சுதந்தரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்த அப்போஸ்தலர் கட்டப்படுகிற சபை என்று சொன்னீரே ராஜா. நீ பேதுருவாயிருக்கிறாய், கல்லாயிருக்கிறாய், களிமண் சபை கட்டுவின் பாதாளத்தை மேற்கொள்வதில்லை சொன்னீரே. பாதாளத்தை வீழ்த்தும்படியாய், பாதாளத்தில் அறிவி சாத்தானை வீழ்த்தும்படியாய் அப்போஸ்தலர் ஊழியத்தை நிலைநாட்டும் உலகத்திலே ராஜா மரிக்கென்று சபை ஆயத்தப்படுத்த நன்றி. துதிகனமையும் எல்லாம் கெடுகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தோட மகிமையின் பிதாவே. ஆமென். ஆமென். இலவச திருமண தகவல் தொடர்பு மையம். மறுபிறவின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ்காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி, பெயர், பிறந்த தேதி, தொலைபேசி எண்கள், உயரம் மற்றும் கல்வி தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும். ஜெப உதவிக்கும் தேவ செய்திகள் அடங்கிய டிவிடி மற்றும் கர்த்தர் இயேசுவின் ரகசிய வருகை புத்தகத்தை பெற்றுக்கொள்ள பாஸ்டர் ஐ. ஆசீர்வாதம் 181 கீழ் 1, பெத்தேல் ஹோம், தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். தபால் கட்டணம் அல்லாமல் புத்தகத்தின் விலை ரூபாய் 100. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0451 245 2162 மேலும் 944 34649557. எங்களின் மின்னஞ்சல் பாஸ்டர் ஆசீர்வாதம் @hnjbc.org, இணையதளம் www.hnjbc.org. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.